பண்றோம் இல்ல டைம் நிறைய சேவ் ஆகுது. அந்த காலத்து மாதிரி வந்து விறகடுப்பு மட்பாட்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றது இல்லை. வில்லேஜில் வேணால் அதெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுவாங்களாக்கும். அதாவது வந்து இது ரொம்ப முக்கியம் மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ ரைஸ் வைக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி காய் வந்து நம்ம வேக வைக்கிறதே, பருப்பு எதா இருந்தாலுமே வந்து நம்ம டைரெக்டாகவும் இதில் வந்து பண்ணலாம் குக்கரில். சப்போஸ் வந்து டைரெக்டாக இல்லாமல் பாத்திரத்துலையும் வச்சு பண்ணலாம். பாத்திரத்தில் வைக்கும்போது கீழே வந்து அந்த குக்கருக்குள்ளே ஓரளவுக்கு வேணுங்கிற அளவு தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் பாத்திரத்தில் வந்து காயெல்லாம் வேக வைக்கிறதுலாம் வைக்கணும். இல்லை சிலதெல்லாம் வந்து அப்படியே சீக்கிரமாக வேகாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் குக்கரில் வந்து வேக வச்சா தான் வேகும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப வந்து அதை கவனிக்காமல் விட்டுட்டோம், விசில்லாம் கரெக்டாக வராமல் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை குக்கரே காந்தி போய் வெடிச்சு போயிடும். அது அந்த மூடி இருக்கு இல்லைங்களா, அது பிச்சுக்கிட்டு போய் இந்த விசிலும் வந்து அப்படி தூக்கி அடிச்சிடும். சாப்பாடெல்லாம் கூட எது வைக்கிறோமோ அதெல்லாம் வெளியில் அடிச்சு விட்டுரும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து பண்ணணும். அப்புறம் அதே மாதிரி இந்த பிடி ஹேண்டில் இருக்கு பாருங்களேன், இதெல்லாம் சப்போஸ் போயிடுச்சுன்னா இது கூட தனியாக கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அந்த உள்ள வந்து டஸ்ட் மாதிரிலாம் இருந்ததுன்னா கூட நம்மளுக்கு ஸ்டீம்லாம் சரியாக வராது. ஆவி வந்து போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு உள்ள இருக்கிற பொருள் வந்து வேகவே வேகாது, லேட் ஆகும். அப்புறம் வந்து கேஸும் வந்து இதனால வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். இப்போ சப்போஸ் இது வந்து கேஸ் கட்டு இருக்குங்களா, இது வந்து கரெக்டாக இருக்கணும் சைஸு. ரொம்ப லூஸாக இருந்தது அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஸ்டீம் போயிட்டே இருக்கும். சப்போஸ் இது வந்து பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு லிட்டர் எதாவது சொன்னோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். அது கடையில் போய் கேட்டோம்னா அது வாங்கி வச்சுட்டோம்னா வந்து கரெக்டாக ஃபிட் ஆச்சுன்னா அது வந்து நல்லா ப்ராப்பராக வந்து நம்மளுக்கு அது வெந்து போயிடும், ஸ்டீம் வந்து போகாமல் இருக்கும். கேஸை சேவ் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த மெயினாக வந்து ஸ்டீம் போகக்கூடாது, தண்ணியெல்லாம் சொட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா, அது ஸ்டீம் போயிட்டே இருக்கு அப்படின்னா வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆல்ரெடி நம்மளுக்கு வேற இடத்துல இருந்துலாம் வரும்போது நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைக்கிறோம், அதுவே நம்மளுக்கு பாதி வந்து விட்டாமின்ஸ்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி ஆவி வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா வந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போயிடும், நம்மளுக்கு நியூட்ரியன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதனால வந்து நம்ம இதை பார்த்து அது என்ன ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்து இமீடியட்டாக அதை சரி பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.